ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம தினமும் யூஸ் பண்ணக்கூடிய நம்மளோட கிச்சனில் இருந்து மாதம் மளிகை செலவுக்கு அப்படின்னு ஒரு 5000 ஒரு 6000 செலவு பண்ணுவோம். அந்த 5000 நம்ம ஈஸியாக ஒரு 2000 எல்லா மாதமும் மிச்சம் பிடிக்கலாம். எல்லாமே நம்மளோட கவனக்குறைவால் மட்டும்தான் நம்ம அனாவசிய செலவு அதிகமாக பண்ணிக்கிட்டு இருக்கோம். எப்படி மாதம் 2000 மிச்சம் பிடிக்கலாம் அப்படிங்கிற ஒரு 10 ட்ரிக் மட்டும் உங்களுக்கு நான் கண்டிப்பாக சொல்லித்தரேன். நீங்களும் இந்த வீடியோ கேட்டிங்கன்னா ஆமாம் நம்ம இந்தந்த தப்பு பண்ணுறோம் அப்படின்னு உங்களுக்கே புரிஞ்சுருங்க. வீடியோக்குள்ளே போகலாமா? போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் உங்களோட குட்டி குட்டி லைக்கை மட்டும் போட்டுட்டு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு டிப்ஸ் என்னென்னா, கிச்சனில் எல்லாருமே நிறைய டப்பாலாம் வச்சுருப்போம். ஆனால் ஒரு சில வீடுகளில் பார்த்தீங்க அப்படின்னா கடையிலேருந்து எக்கச்சக்கமாக பொருள் வாங்கிட்டு வருவாங்க. ஒரு 5000 6000 பொருள் வாங்கிட்டு வந்தாங்க அப்படின்னா அதை எந்த டப்பாலையும் அடைச்சி வைக்க மாட்டாங்க. கடையிலேருந்து எந்த கவராக தனித்தனியாக வாங்கிட்டு வந்தாங்களோ அப்படியே கொண்டு ஒரு மூலையில் கொண்டு வச்சுருவாங்க. வாங்கிட்டு வந்த பையிலேருந்து கூட ஒரு சில பேர் வெளியே எடுத்து வைக்க மாட்டாங்க. கேட்டால் எனக்கு சடவாக இருக்குது, எனக்கு சோம்பேறியாக இருக்குது, எனக்கு வேலை செய்ய இஷ்டம் இல்லை அப்படி சொல்லுவாங்க. அப்படி இல்லைன்னா அவங்க வீட்டில் கிச்சனில் வைக்கிறதுக்கான ஒரு இடங்கள் இருக்காது. வாங்கிட்டு வந்தோமா ஒரு மூலையில் வச்சோமா அப்படின்னு வச்சுருவாங்க. இதனால பிரச்சனை என்ன அப்படின்னா, நம்ம என்னென்ன பொருள் வாங்கிட்டு வந்தோம் அப்படின்னு 2 நாள் ஞாபகம் இருக்கும். 3ஆவது நாள் அது எந்த இடத்துல வச்சோம் அப்படிங்கிறத நாம் மறந்துடுவோம். இன்னும் ஒரு சில வீடுகளில் பார்த்திங்கன்னா இந்த கிரைண்டர்னு ஒன்று மாவரைக்கிறதுக்கு யூஸ் ஆக்குறமோ இல்லையோ, ஆனால் இந்த கடையிலேருந்து வாங்கிட்டு வந்த குட்டி குட்டி கவரில் இருக்கக்கூடிய கடுகு உளுந்து எல்லாத்தையும் தூக்கி மொத்தமாக கிரைண்டருக்குள்ளே வச்சு கிரைண்டரை மூடி வச்சுருவோம். கிரைண்டர் எதுக்கு இருக்குதுன்னே நமக்கு தெரியாமல் போயிடும். இப்படிப்பட்ட சின்ன சின்ன தப்புகள் மூலமாக நம்ம எவ்வளோ ரூபாய் மாதம் வீணாக செலவழிச்சிட்ருக்கோம் தெரியுமா? இந்த தப்பெல்லாம் சரி செய்கிறதுக்கு தான் கண்டிப்பாக நீங்கள் கடுகு உளுந்து வெந்தயம் நல்ல மிளகு எல்லாமே தனித்தனியாக டப்பாவில் போட்டு வைங்க. தனித்தனியாக டப்பா வாங்குறதுக்கு காசு நிறைய ஆகுமே அப்படின்னு நினைப்பீங்க. ஆன்லைனில் நீங்கள் வேஸ்ட்டாக டப்பாலாம் போடாதீங்க. உங்கள் வீட்டு வருமானத்துக்கு ஒரு 100 200 உள்ள ஒரு 10 டப்பா 15 டப்பா கிடச்சிச்சு, ஆஃபர் ப்ரைஸில் கிடச்சிச்சின்னா நீங்கள் தாராளமாக வாங்கி அதில் போட்டு வைங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அப்படி இல்லையா, நம்ம பிள்ளைங்களுக்கு கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு கோயில் கூட ஃபங்க்ஷன்லையோ இல்லை தெருவில் வரக்கூடிய ஐஸ்கிரீம் வண்டியோ நம்ம வித்தியாசமாக எப்போயாச்சும் ஐஸ்கிரீம் வாங்குவோம், சாக்லேட் வாங்குவோம். அந்த டப்பா எல்லாம் தூரப்படாதீங்க. அதை நீட்டாக கழுவிட்டு அதில் நீங்கள் இந்த மாதிரி சின்ன சின்ன டப்பா மாதிரி தானே இருக்கும், அதில் கடுகு உளுந்தெல்லாம் போட்டு வச்சிங்க அப்படின்னா நம்ம பார்த்து கண்டுபிடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். எது எது தீருது எது எது தீரலை அப்படின்னு. 3ஆவது டிப்ஸ் என்னென்னா, நீங்கள் கடைக்கு போகிறதுக்கு முன்னாடி உங்கள் ஹஸ்பண்ட்கிட்ட ஒரு பெரிய லிஸ்ட் எழுதி கொடுத்து விடுங்க. கண்டிப்பாக லிஸ்ட் எழுதுறதுக்கெலாம் நம்ம சோம்பல் படக்கூடாது. எதுக்காகனா, நாம் ஒரு பொருளை சொல்லி விட்டுருப்போம். கண்டிப்பாக ஆம்பளைங்கள் எல்லாருக்குமே கடைக்கு போனோடனே ஐயோ ஒய்ஃப் ஏதோ சொன்னாலே மறந்துட்டோமே அப்படின்னு நம்ம ஒரு 5 பொருள் சொல்லிவிட்டால் தான் மனுஷன் 3 பொருளாச்சும் வாங்கிட்டு வருவாங்க. அப்போது இந்த தப்பு யாரால் நடக்குது? நம்மளால் நடக்குது. நம்ம வீட்டில் என்ன பொருள் தீர்ந்துருக்கு எது தீரலை அப்படின்னு சாயந்தரம் கடைக்கு போகிறதா இருந்தால் நீங்கள் மத்தியானமே சமைச்சு முடித்த கையோட கிச்சனில் என்னென்ன இருக்குது, எது எது இன்னும் ஒரு 10 நாளைக்கு வச்சு ஓட்டிடலாமா அப்படிங்கிற ஒரு லிஸ்ட்டை முதல்ல எடுத்து நம்ம எழுதிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு அதில் காசு நிறைய மிச்சம் பிடிக்கலாம். உங்களுக்கு புரியலைன்னா புரியும்படி சொல்லட்டுமா? இப்போ ஒரு சில வீடுகளில் நான் சொன்ன மாதிரி கடையிலேருந்து வாங்கிட்டு வரக்கூடிய பொருள் எதையுமே அங்கே அடுக்கி வச்சுருக்க மாட்டாங்க. மொத்தமாக கொண்டு கிரைண்டருக்குள்ளேயோ இல்லை ஒரு மூலையிலேயோ போட்டு வச்சுருக்காங்க அப்படின்னா அவங்க வாங்கிட்டு வந்த பொருளில் ஏற்கனவே ஒரு 1/2 கிலோ சீனி இருக்கும், 1/2 கிலோ புளியும் இருக்கும். ஆனால் அது எப்போ வாங்கி வச்சதுன்னு கூட இவங்க மறந்துடுவாங்க. அடுத்த மாதம் மளிகை பொருள் வாங்கும்போது மறுபடியும் அவங்க ஹஸ்பண்ட்கிட்டேயோ இல்லை அவங்களே கடைக்கு போனால் கூட 1/2 கிலோ சீனியும் புளியும் வாங்கிட்டு வருவாங்க. அப்போ ஏற்கனவே நீ உன் கையிலேருந்து 200 கொடுத்து தான் சீனியும் புளியும் வாங்கி வச்சுருப்ப. இப்போ இந்த மாதமும் 200 வாங்கியிருக்க அப்படின்னா உன் கையிலேருந்து 200 மாதம் எங்கே போகுதுன்னே தெரியாது. இதை தான் எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா ஹிடன் லாஸ் திங்ஸ் அப்படின்னு. ஏன்னா மறைஞ்சு இருந்துக்கிட்டே அந்த பொருள் மறைஞ்சு இருக்குது எங்கேயோ, ஆனால் நம்ம வீட்டுக்குள்ளே தான் இருக்கிறது. நம்ம கண்டுபிடிக்கலை. நமக்கு அது இருக்குதா இல்லையான்னு கூட தெரியலை. ஹிடன் லாஸ் அப்படின்னா என்னென்னா மறைமுக செலவு மாதிரி. அது இருக்குது, அது இருந்தும் பிரயோஜனம் இல்லாத மாதிரி நமக்கு செலவு இழுத்து விட்டுக்கிட்டே இருக்குது. ஓகேவா?
அதனால் இந்த தப்பெல்லாம் நம்ம சரி பண்ணணும் அப்படின்னா மறைஞ்சிருக்க பொருளை வெளியே கொண்டு வரணும். எப்படி கொண்டு வரலாம்? நான் சொன்ன மாதிரி நிறைய டப்பாலாம் வாங்கி ஒவ்வொரு டப்பாவில் ஒவ்வொரு பொருளையும் போட்டு வச்சு பேர் எழுதி வைப்பீங்களா? ஓகே, இது ஒரு நல்ல ஐடியா. வைக்கக்கூடிய டப்பா அதோட கலர் ரொம்ப முக்கியங்க. நம்ம கண்ணாடி இருக்குது பார்த்தீங்களா, அந்த கண்ணாடி மாதிரி நம்ம உள்ளே என்ன பொருளை வைக்கிறோமோ அது அப்படியே வெளியே அப்படியே டிரான்ஸ்பரண்ட்டாக தெரியணும். அந்த மாதிரி நீங்கள் வந்து டப்பாவில் வைக்கணும். சீனி, கடுகு இதெல்லாம் எதுக்காக அந்த வெள்ளை கலர் டப்பாவில் வைக்க சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ 1/2 கிலோ சீனி தீருது அப்படின்னா சரி, இன்னொரு 1/4 கிலோ வாங்கினா ஏற்கனவே வீட்டில் ஒரு 1/4 கிலோ இருக்குது, அதை வச்சு இந்த மாதம் ஓட்டிடலாம் அப்படின்னு நமக்கு ஒரு 10 ரூபா மிச்சம் பிடிச்சா கூட அது நம்ம காசு, நம்ம புருஷன் கஷ்டப்பட்டு உழைச்ச காசு அப்படின்னு நினச்சி நீங்கள் செலவழிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு சமையல் கட்டில் நிறைய காசு மிச்சம் பிடிக்கலாம். இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா, நம்ம இந்த மாதிரி கண்ணாடி மாதிரி டிரான்ஸ்பரண்ட்டாக தெரியக்கூடிய அந்த பாக்ஸோ டப்பாலையோ நம்ம வந்து பொருள் போட்டு எழுதி வைக்கும்போது கண்டிப்பாக அந்த பாட்டில் வழியே அந்த பொருள் எக்ஸ்பைரி ஆயிருக்கான்னு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஒரு மாதிரி நசன்னு இருக்கும். அதுலேருந்து புழு பூச்சி குட்டி குட்டியாக கருப்பு கலரில் வண்டு வருதா அப்படின்னு நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டு அந்த பொருள் நமக்கு ஆகாது, அதால் எந்த யூசஸும் இல்லை அப்படின்னா நம்ம ஈஸியாக எடுத்து டஸ்ட்பினில் போட்டுடலாம். புரியுதா? அதனால தான் இந்த மாதிரி வெள்ளை கலர் டப்பாவில் வைங்க. பெரிய பெரிய பணக்காரவங்க வீட்டிலலாம் இந்த மாதிரி வைப்பாங்க. முடிஞ்ச அளவு நீங்களும் வச்சுக்கோங்க. ஒரு டைம் நம்ம வந்து ஒரு ஆன்லைனில் ஒரு 10 டப்பா போட்டு வாங்குறது பிரச்சனையே இல்லை. ஏன்னா ஆயில் முழுக்க நமக்கு அந்த 10 டப்பாவால் நிறைய காசு நம்ம மிச்சம் பிடிக்க போகிறோம். அதனால ஃபஸ்ட் டைம் நீங்கள் வாங்குறதா இருந்தால் ஈஸியாக வாங்கிக்கோங்க. இந்த மாதிரி டிரான்ஸ்பரண்ட் பாட்டில் பார்த்து வாங்கிக்கோங்க. அடுத்த டிப்ஸ் என்னென்னா, நீங்கள் டப்பாவில் பேர் எழுதுவீங்க. இப்போ கடுகு டப்பான்னா அதில் கடுகு அப்படின்னு வெறும் முட்டையாக அந்தந்த பொருளோட பேர் மட்டும் எழுதாமல் அதில் எத்தனை கிராம் இருக்குது, எவ்வளோ ரூபாய்க்கு வாங்கியிருக்கோம், எந்த தேதியில் வாங்கியிருக்கோம் அப்படின்னு சின்னதாக இந்த 4 பாயிண்ட்டை மட்டும் நீங்கள் எழுதி வச்சிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்ம நெக்ஸ்ட் டைம் வாங்கும்போது போன மாதம் கடுகு 100 ரூபாய்க்கு வாங்கியிருக்கோமா, அப்போ இந்த மாதம் ஒரு 50 ரூபாய்க்கு வாங்கினா போதும். ஏன்னா இந்த மாதம் நம்ம கையில் ரொம்ப டைட்டாக இருக்கும், பட்ஜெட் ஃபினான்ஷியல் ப்ராப்ளமாக இருக்கும். அப்படிங்கும்போது சரி, உளுந்து இந்த தடவை ஒரு 1/2 கிலோ வாங்கினா போதும் அப்படின்னு நம்ம ஏற்கனவே அதில் எவ்வளோ விலையை எழுதி ஒட்டி வச்சுருக்கோமோ அதை பார்த்து அதிலிருந்து அடுத்த மாதம் நம்ம இன்னும் கொஞ்சம் சிக்கனமாக பிடிக்கணும். நம்ம வந்து சமையலுக்கு ரொம்ப மடத்தனமாக நம்ம வீட்டில் நிறைய பொருள் இருக்குன்னு அள்ளி அள்ளி கொட்டி சமைக்காமல் அளவோடு சமைக்கணும். நிறைய வீடுகளில் அப்படி தான் காய்கறியெல்லாம் மார்க்கெட்லேருந்து வாங்கிட்டு வந்தாங்க அப்படின்னா நாளைக்கு வெஜிடபிள் பிரியாணி, அடுத்த நாள் சாம்பார் அப்படின்னு வாங்கிட்டு வந்த மொத்த காய்கறியை 2 நாளில் குழம்பு வச்சு இந்த மாதிரி வெரைட்டி ரைஸ் கிண்டி ஈஸியாக தீர்த்து விட்டுருவாங்க. அதனால் நம்ம வீட்டில் எவ்வளோ பொருள் இருந்தாலும் சிக்கனம் அப்படிங்கிறது நம்ம மனசுக்கும் தோணணும், எடுத்து பரிமாறக்கூடிய நம்ம கைகளுக்கும் தெரியணும். இன்றைக்கே வந்து உலகம் வந்து முடிஞ்சு போகிறதில்ல, இன்னும் நமக்கு நிறைய லைஃப் இருக்குது. நாளைக்கு நாளை கழித்து எல்லாமே நமக்கு இந்த பொருள் வேணும், வாங்கிட்டு வந்த பொருள் வந்து ஒரு 10 நாளைக்காச்சும் நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் வந்து தெரிஞ்சு பக்காவாக பிளான் போட்டு செய்யுங்க. சரியா? அதை தான் இங்கிலீஷில் என்ன தெரியுமா சொல்லுவாங்க, வேஸ்ட் ப்ரிவென்ஷன் இஸ் வெல்த் கிரியேஷன் அப்படின்னு. அதாவது நீ வந்து வீணாக போகிறதுலேருந்து நீ வந்து தற்காப்பு எடுத்துக்கிட்ட அப்படின்னா அதுதான் உன்னோட பணக்கார வாழ்வுக்கான ஒரு அடித்தளம் அப்படின்னு சொல்லுவாங்க. வேஸ்ட் ப்ரிவென்ஷன் இஸ் வெல்த் கிரியேஷன். நம்ம தான் நம்மளோட வேஸ்ட்டாக போகிற ஒரு பொருள்லேருந்து சூப்பரான ஒரு வாழ்க்கையை நம்மளே உருவாக்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. கண்டிப்பாக இதை வந்து எல்லாருமே யோசிச்சு பாருங்கள். ஏன்னா எல்லாருமே இந்த தப்புகள் பண்ணுவோம். நீங்களும் பண்ணலாம். நானும் இவ்வளோ நாள் அப்படி தான் பண்ணிகிட்டு இருந்தேன். அடுத்த டிப்ஸ் என்னென்னா, இப்போ வந்து நம்ம டப்பாவில் பேர் எழுதியாச்சு, விலை எழுதியாச்சு, அதில் எத்தனை மில்லிகிராம் எத்தனை கிலோ அந்த பொருள் இருக்குது அப்படின்லாம் எழுதியாச்சு. அடுத்த மாதம் கடைக்கு போகும்போது நம்ம பெரிய பெரிய சூப்பர் மார்க்கெட்லேயோ இல்லை பெரிய பெரிய ஹோல்சேல் கடையிலையோ போய் பொருள் வாங்குவோம். அப்படி வாங்கினா மட்டும்தான் நமக்கு வந்து மளிகை காசில் வந்து ரொம்ப லாபமாக இருக்கும். சின்ன சின்ன பெட்டி கடையில் போய் நம்ம பொருள் வாங்கினோம் அப்படின்னா கண்டிப்பாக 1க்கு 2 நிறைய ரூபாய் ஆகும். இப்போ வந்து மொத்த விற்பனை கடையில் போய் நம்ம பொருள் வாங்குகிறோம் அப்படின்னா ஒரு 1000 ரூபா 2000 ரூபாய்க்கு நம்ம வந்து ஒரு 15 நாளைக்கு தேவையான பொருள் வாங்கிட்டு வந்துடலாம். அதே சின்ன சின்ன பெட்டி கடைகளில் போய் நம்ம வந்து மளிகை ஜாமான் வாங்கினோம் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு 2500 ரூபா ஆகும். மற்ற கடைகளை விட இந்த கடையில் கொஞ்சம் அதிக லாபம் எடுப்பாங்க, கூட 1000 ரூபாய் தண்டத்துக்கு செலவு பண்ண மாதிரி இருக்கும். புரியுதா? நம்ம அப்படி மொத்த விற்பனை கடையில் போய் எல்லா பொருளும் நம்ம வீட்டுக்கு தேவையான பொருள் வாங்கிட்டு வருவோம். ஏற்கனவே வீட்டில் வந்து இப்போ வந்து புளி மட்டும் இருக்குதுன்னு வைங்களேன்,
அந்த புளியில் நம்ம இந்த மாதம் ஒரு 1/2 கிலோ வாங்கிட்டு வந்தாச்சு. அப்போ போன மாதம் வாங்கின 1/2 கிலோ புளியை என்ன பண்ணலாம், எது பழசு இருக்கோ அதை தூக்கி முன்னாடி வை, புதுசை தூக்கி பின்னாடி வை. இந்த சூப்பர் மார்க்கெட்டில் அப்படி தானே அடுக்கி வச்சுருப்பாங்க. புதுசாக வந்து இறங்குற ப்ராடக்டெல்லாம் தூக்கி பின்னாடி ஒழிச்சு வச்சுருவாங்க. முன்ன நாம் போகிற கஸ்டமர் வந்து முன்ன எது அடிக்கிறக்கோ அதுதான் இந்த மாதம் வந்ததுன்னு நினச்சி அப்படி எடுப்போம். அதே ஃபார்முலாவை நம்ம வீட்டிலே நம்ம வந்து ஃபாலோ பண்ணலாங்க. பழசை முன்னாடி வை, புதுசை தூக்கி பின்னாடி வை. இது வந்து கண்டிப்பாக வந்து நமக்கு பொருளும் டக்குன்னு வந்து எக்ஸ்பைரி ஆகாது, நம்மளுக்கு காசு மிச்சமாகும். ட்ரை பண்ணுங்கண்ணே. அடுத்த டிப்ஸ் என்னென்னா, நிறைய பேர் வந்து இந்த கிச்சன் திண்ணை இருக்குது பார்த்தீங்களா, அதாவது கவுண்டர் டாப், அதுலேயே வந்து எல்லா டப்பா காய்கறி கூட எல்லாமே வச்சுருப்போம். அந்த கவுண்டர் டாப் வந்து ரொம்ப நீளமாக பெருசாக இருந்தால் பிரச்சனை இல்லை, நீங்கள் ஓரளவு அதிலே மிக்ஸி கிரைண்டர் எல்லாம் வச்சுக்கோங்க. நானும் அப்படி தான் வச்சுருப்பேன். ஏன்னா நான் வந்து இந்த சுவரில் வந்து பெரிய பெரிய கபோர்டு ரேக் எதுவுமே நான் வைக்கலை. இப்படி தான் எல்லார் வீட்லேயும் இருக்கும். ஒரு சில வீடுகளில் வந்து சூப்பராக ரேக் மாதிரிலாம் அடுக்கி வச்சுருப்பாங்க. வீடு சின்ன வீடு, கிச்சன் ரொம்ப குட்டியோண்டு இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் சுவர்லையே நல்லா மாடலாக குட்டி குட்டியாக நம்ம வீட்டில் இருக்க பலகைகள் வச்சு உங்கள் ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லி குட்டி குட்டியாக அந்த ரேக்கு மாதிரி செஞ்சுட்டு அதில் எண்ணெய் பாட்டில், கடுகு டப்பா எல்லாமே நம்ம அடுக்கி வச்சோம் அப்படின்னா நமக்கு இடத்தையும் அடைக்காது. இன்னொன்று கிச்சனுக்குள்ளே நம்ம போய் சமைக்க போகும்போது ரொம்ப ஒரு பாசிட்டிவான ஒரு ஃபீலிங் இருக்கும். புரியுதா, நம்ம கிச்சனாக அப்படி இருக்குது அப்படின்னு. அதனால் முடிஞ்சவரை நம்ம கிச்சனை நாம் வந்து எப்போவுமே நீட்டாக வச்சுருப்போம். அடுத்த டிப்ஸ் பார்க்கலாமா. கடுகு, எண்ணெய், அதுக்கப்புறம் உளுந்தம்பருப்பு, நீங்கள் என்னெல்லாம் தினமும் சமையலுக்கு ரெகுலராக ஒரு பொருள் மாதிரி நம்ம போட்டு தான் முதல்ல சமையலை ஸ்டார்ட் பண்ணுவோம். அப்படிப்பட்ட பொருள் எல்லாமே அடுப்புக்கு பக்கத்தில் நீங்கள் வந்து ஒரு சின்ன ரேக் அடிச்சியோ இல்லை கவுண்டர் டாப்பில் வைக்கிறதா இருந்தால் அந்த திண்ணையில் அடுப்பை ஒட்டி வைக்கிற மாதிரியோ வச்சுக்கோங்க. நம்ம கையிலேருந்து நம்ம டக்குன்னு எடுத்தோமா, அடுப்பில் எண்ணெய் காஞ்சாச்சா கடுகை போட்டோமான்னு இருக்கணும். அடுப்பை ஆன் பண்ணி வச்சுட்டு பாத்திரத்தை வச்சுட்டு எண்ணெய் எடுக்கிறதுக்கு 2 நிமிஷம், கடுகு எடுக்கிறதுக்கு 2 நிமிஷம் இப்படி பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா கேஸ் வந்து மடமடான்னு போயிட்டே இருக்கும். நமக்கு தெரியாது நாம் ஏதோ சமைக்கிறோம் அப்படின்னு இருக்கோம். இன்னொன்று ஒரு பெரிய இது என்னென்னா, கிச்சனுக்குள்ளே போய் நின்று நமக்கு போர் அடிக்கிற மாதிரி சமைக்கவே கூடாதுங்க. போனோமா ஒரு 1/2 மணி நேரத்தில் சமையலை முடிச்சுட்டு வந்தோமான்னு வரணும். நம்ம இந்த மாதிரி ஒவ்வொரு பொருளாக தேடி தேடி சமைக்கும்போது கண்டிப்பாக நிறைய டைம் எடுக்கும், நமக்கும் கால் வலிக்கும், போர் அடிக்கும். அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் இருக்க கேஸ் வந்து 2 மாதத்துக்கு ஒருக்கா இல்லை 1 மாதத்துக்கு ஒருக்கா சிலிண்டர் வாங்கிட்டே இருக்க மாதிரி இருக்கும். அதனால் ஏற்கனவே நம்ம சேனலில் சிலிண்டர் வந்து எப்படி சிக்கனமாக யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நிறைய டிப்ஸ் எல்லாம் சொல்லியிருக்கேன், பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. அதில் வந்து முக்கியமான ஒரு டிப்ஸ் தான், நீங்கள் வந்து கைக்கு எட்டுற தூரத்தில் பொருள் வச்சிங்க அப்படின்னா கடகடான்னு எடுத்து மடமடான்னு சமைச்சு முடிச்சிடலாம். லாஸ்ட்டு டிப்ஸ் பார்க்கலாமா. இதை டிப்ஸுன்னு கூட சொல்லலை, ஒரு பழமொழி மாதிரி சொல்லிக்கிறேன். கண்ணுக்கு தெரிஞ்சாதான் காசு மிச்சம். அதாவது நம்ம வாங்கிட்டு வரக்கூடிய பொருள் எல்லாமே நம்மளோட கஷ்டப்பட்டு வேர்வை சிந்தி உழைச்ச காசு. அந்த பொருளெல்லாம் வந்து மூளையில் போட்டு வைக்காமல் கண்ணுக்கு தெரிஞ்ச மாதிரி இடங்களில் நான் சொன்ன மாதிரி பேர் எழுதியோ டிரான்ஸ்பரண்ட் பாட்டிலையோ எழுதி நீட்டாக வச்சுக்கோங்க. நம்ம கண்ணுக்கு தெரியும் போய் தான் என்னென்ன பொருள் எவ்வளோ எவ்வளோ அளவில் இருக்குதுன்னு நம்ம ஈஸியாக பார்த்து கண்டுபிடிக்க முடியும். அதை தான் ஷார்ட்டாக சொன்னேன், கண்ணுக்கு தெரிஞ்சாதான் காசு மிச்சம் அப்படின்னு. நான் சொன்ன இந்த 10 டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இதே போல் இன்னும் நிறைய டிப்ஸு நம்ம வீட்டில் வந்து எந்த மாதிரி மெயின்டைன் பண்ணலாம், இன்னும் எப்படியெல்லாம் சிக்கனமாக வந்து லைஃப்பை ரன் பண்ணலாம் அப்படின்னு நாளைக்கான வீடியோவில் பார்க்கலாம். பாய், டாட்டா.